அண்மை செய்தி. அண்ணா பல்கலை பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடு புகார் குறித்ததில் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மையத்தின் இயக்குநர், துணை இயக்குநர்கள் மற்றும் கல்லூரிகள் என 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்போ அண்ணா பல்கலை முறைகேடு வழக்கில் 17 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் சாராம்சம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். கண்டிப்பாக பூர்ணிமா. அதாவது அண்ணா பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் தமிழகம் முழுவதும் 480 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. அதுல 224 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மையத்தின் இயக்குனர், துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட அதே போல தனியார் கல்லூரியை சேர்ந்த 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வழங்கும் மையத்தின் இயக்குனர் தற்போது நாகாலாந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஷிப் டெக்னாலஜி என்ற கல்லூரியில் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அதே போல இளைய பெருமாள் சித்ரா அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணை இயக்குனர் சிலோ எலிசபெத், துணை இயக்குனர் முன்னாள் பதிவாளர் ரவிக்குமார், தற்போதைய பொறுப்பு பதிவாளர் பிரகாஷ், தற்போதைய அப்ளிகேஷன் இயக்குனர் கிரிதரன் உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் துணை இயக்குனர் மாலதி, மதுரை துணை இயக்குனர் பிரதீஸ்வரன், திருச்சி துணை இயக்குனர் சிலாஸ் தர்குணம், திருநெல்வேலி துணை இயக்குனர் மாரிசாமி, திருவள்ளூர் பொறியியல் கல்லூரியோட பதிவாளர் உள்ளிட்டோர் மீது பிரதீப் ஷா மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பா 2023-24 காலகட்டங்கள்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஒரே பேராசிரியர் 11 கல்லூரிகளில் பணிபுரிந்தது போன்ற போலி ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த 224 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2023-24 காலகட்டங்கள்ல பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியதில் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பொறியியல் கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றால் அந்த கல்லூரியின் ஆய்வகம், அதே போல வகுப்பறைகள், கல்லூரி பேராசிரியர்களோட எண்ணிக்கை, உட்கட்டமைப்பு வசதி, அடிப்படை வசதி உள்ளிட்டவைகளை பார்த்துதான் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அங்கீகாரம் வழங்கிய 2023-24 காலகட்டங்கள்ல அங்கீகாரம் வழங்கியது இது போன்ற எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல் அங்கீகாரம் வழங்கியது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போதைய அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்ட மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 2023-24 காலகட்டங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பொறுப்பில் இருந்தார். அப்போதுதான் இந்த முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. விளம்பர திமுக ஆட்சியில் எந்த துறை எடுத்தாலும் லஞ்சம், முறைகேடு என்பது தொடர்கதையாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் 224 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கானது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்.